லஉவை ஃபில் ஃபராகி கோடிட்ட இடத்திலே ஃபீமா யகுத்தி பின் வருபவற்றில் ஃபீமா யகுத்தி சேர்த்து பின் வருபவற்றில் கோடிட்ட இடத்திலே இஸ்ம இசாரத்தின் இஸ்மு இசாராவை வை. நாசிபன் தோதுவான லில் பஈதி பஈதுக்கு தூரமானதற்கு தோதுவான இஸ்மு இசாராவை நீ வை. ஹாதா பைத்தி இது என்னுடைய வீடு. பைத்து அஹி என்னுடைய சகோதரனுடைய வீடு. ஹாதானி அகவாய இது என்னுடைய 2 சகோதரர்களுடைய வீடு. ஜமீலாய என்னுடைய 2 தோழர்களுடைய வீடு. ஹாத்தானி இந்த 2 பின்தாய ஹாத்தா இந்த 2 பேரும் பின்தாய என்னுடைய 2 மகள்கள். பின்தா உஹுத்தி என்னுடைய சகோதருடைய மகள்கள். இஃப்தஹ் திற. ஹாதைனி பாபைனி 2 கதவையும் திற. இந்த 2 கதவையும் திற. லா திஃப்தஹ் லா தஃப்தஹ் திறக்காதே. யா வலது சிறுவனே. இகுசில் கழுகு. ஹாத்தைனி செய்யாரத்தைனி இந்த 2 காரையும் நீ கழுகு. லா தகுசில் நீ கழுகாதே. பதில் என்ன? யோசிங்க. உங்களால் எழுத முடியலன்னு நான் சொல்கிறேன். ஹாத்தி கொண்டு வா. முலாரியை கொண்டு வா. அஃப்வாலாத்தியா பின்னரக்கூடிய ஃபாலுக்கு முலாரியை கொண்டு வா. சஹப பேங்க்லேருந்து ஏடிஎம்லேருந்து பணம் எடுக்கிறது. கம்மலை கண்ணை மூடுறது. கஃபா போதுமாகும். லா வீணாகி விட்டது. என்னுடைய முலாரி என்னான்னு கொண்டு வா. ஹாத்தி கொண்டு வா. ஜமுவை கொண்டு பன்மையை கொண்டு வா. அஸ்மாலாத்தியா பின்வரக்கூடிய இஸ்முகளுக்கு பன்மை கொண்டு வா. அரிகத் அரிகத்னா நாற்காலிகள். மப்லகு மப்லகுன்னா என்ன சொல்கிறது? பலகனா அடைந்தான். அதனுடைய எல்லை என்ன? இஸ்மு ஜமான் இஸ்மு மக்கான் மப்லகு. சரி பார்க்குறேன். அஜீர் கூலி. சிவார் வளையல். ஹிஸ்ஸத்து பீரியடு. ஒரு ஃபஸ்ட் பீரியடு 2ஆம் பீரியடு ஸ்கூலில் சொல்லுவோம்ல அது. ஹாத்தி கொண்டு வா. முஃபுரதுல் அஸ்மாலாத்தியா பின்வரக்கூடிய இஸ்முகளுக்கு முஃபுர ஒருமையை கொண்டு வா. ஹுனூதுனுடைய ஒருமை என்ன? துவலுங்கிற ஒருமை என்ன? ஃபவாக்கியுடைய ஒருமை என்ன? ஹுனூதுனா இந்தியா, துவல்னா கண்டம், ஆசிய கண்டம் அந்த மாதிரி இருக்குல்ல அது. ஃபவாக்கினா பழங்கள். 7 17 அல் அமுருமின் அத்தாயத்தி அத்தாயத்துடைய அமுராகிறது ஈத்தி என்பதாக இருக்கும். அசலுகு ஈத்தி என்பதாக இருக்கும். ஈ அப்போ இந்த இது இருக்குல்ல ஈத்தி இல்லாட்டி எழுத்தி அசல் வந்து என்னென்னா எழுத்தி தான். அப்போ 2வது அலி அம்ஜாவை ஏவா மாற்றியிருக்கிறாங்க. வலாக்கின் என்றாலும் ஹம்ஜத்து சானியத்து 2 அம்ஜ வலாக்கின் என்றாலும் ஹம்ஜத்தை சானியத்தை 2வது ஹம்ஜாவாகிறது. தவுது மீளும் பாதல் வாவுக்கு பின்னால் ஒல்ஃபாயி ஃபாவுக்கு பின்னால். வகுத்தினி கொண்டு வருவாய். வகுத்தி ஃபவுத்தி என்ன சொல்கிறாங்கன்னா மொதல் அம்ஜா இது 2வது அம்ஜா. 2வது அம்ஜாவை தான் ஏவா மாற்றிருக்கிறாங்க. அப்போ வாவுக்கு பின்னாடி வரப்போ இந்த அம்ஜாவை மொதல் அம்ஜாவை போக்கிடுவாங்க. 2வது அம்ஜாவை ஏ வடிவில் இருக்கா அது திரும்ப பழையபடி அம்ஜாவை மாற்றி வகுத்தின்னு கொண்டு வந்துடுவாங்க. அப்போ இங்கே ஃபவுத்தி அப்படின்னு கொண்டு வந்திருக்காங்க. அப்போ எப்படி இருக்கும்? அப்போ வாவு இல்லாட்டி ஃபே வர்றதுக்கு முன்னாடி இங்கே பாருங்கள் வாவை இப்போ கொண்டு வரோம். ஈத்தீன் இருக்குது. இதை என்ன பண்ணுவாங்க? ஈத்தீன்னு மாற்றுவாங்க. ஈத்தீன்னு மாற்றுவாங்க. இப்போ வாவு வந்துருச்சு அப்படின்னா இந்த அம்ஜாவை தூக்கிடுவாங்க. அடுத்தது இந்த அம்ஜாவை வச்சுருப்பாங்க. வகுத்தி அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து தாலிக்க அதுவாகிறது. இல்லை அன்னல் ஹம்ஜத்தல் ஊலா முதல் அம்ஜாவாகிறது. ஃபி ஹாதியல் ஹாலத்தி இந்த நிலைமையில் துகுதஃபு போக்கப்படும். ஃபி நுத்துக்கி
மொழிகின்ற பேசும் நேரத்திலே போக்கப்படும். வகுத்தி ஃபகுத்தி அப்படின்ட்டு என்ன பண்ணிடுவாங்க, மொதல் அம்ஜாவை போக்கிடுவாங்க. ரெண்டாவது ஏவா மாற அம்ஜாவும் திரும்ப அம்ஜாவை கொண்டு வந்துடுவாங்க. லாஹில் கவனி அன்ன ஹம்ஜத்தில் அமருடைய அம்ஜாவாகிறது. துகுதஃபு போக்கப்படும். ஃபில் கித்தாபத்தி எழுதுகின்ற நேரத்திலே போக்கப்படும். ஐலன் மீண்டும் ஃபி ஹாதியல் கலிமத்தி இந்த கலிமாவிலே வகுத்தி ஃபகுத்தி. அத்தா பிசையின் அத்தா கொண்டு வந்தான். பிசையின் வஸ்துவை அதாவது அகுலருகு அதை ஆஜர்படுத்தினான். தக்குலு நீ சொல்லுவாய், மா அத்தைத்து நான் கொண்டு வரவில்லை, அல்யம் இன்று, பி தஃப்தரில் நகுவி இலக்கண நோட்டை கொண்டு வரவில்லை. அத்தைத்துனா வரவில்லைன்னு தான் அர்த்தம். இந்த பி சேர்றதுனால தான் கொண்டு வரவில்லைன்னு மாறும். இந்த பி இல்லைன்னா அதுக்கு அந்த அர்த்தம் வராது. அப்போ லாஜிம முத்தகத்தை ஆக்கிறது இந்த பி தான். தஞ்சிலே குரானில் வருகிறது. கால இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொன்னார்கள், இன்னல்லாக நிச்சயமாக அல்லாஹ்வாகிறவன் யௌத்தி பிசம்சி சூரியனை கொண்டு வருவான். மினல் மஸ்ரிக்கி கிழக்கிலிருந்து, ஃபவுத்தி நீ கொண்டு வா, பிகா அந்த சூரியனை, மினல் மக்ரிபிலிருந்து நீ கொண்டு வா. காலதாலிக்க நம்ரூத் இது நம்ரூதுக்கு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொன்னார்கள். தாலிக்க இந்த வார்த்தையை நம்ரூதுக்கு சொன்னார்கள். இந்த பாடத்தில் நீங்கள் ஒரு விஷயம் கவனிக்க வேண்டியது, அல்லமிரு மினுகு தி இப்படி தான் இருக்கும். ஓகேவா? இப்போ இதை பொதுவாக என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, முதல் அம்ஜாவை அப்படியே வச்சுருப்பாங்க. ஈத்தின்னு மாற்றுவாங்க. ஆனால் பக்கத்தாப்புல ஒரு வாவை சேர்த்திங்கன்னு வச்சுங்க. இப்போ வாவை சேர்க்குறீங்க, அப்போ முதல் அம்ஜா போயிடும். ரெண்டாவது அம்ஜாவுக்கு இந்த ஏவை பழையபடியே இதே மாதிரி எங்கேயும் வகுத்தி அப்படின்னு கொண்டு வந்துடுவாங்க. அப்போ எப்படி இருக்கும், இந்த அம்ஜா போயிடுச்சு வாவு நுழைஞ்சதுனால, இல்லாட்டி ஃபே நுழைஞ்சதுனால. அப்போ ரெண்டாவது ஏவா மாறி இருக்கிற இந்த அம்ஜாவை திரும்ப பழையபடியே இப்படி கொண்டு வந்துடுவாங்க. வகுத்தி அப்படின்னு கொண்டு வந்துடுவாங்க. புரிலாட்டி கேளுங்க, சொல்கிறேன், நல்லா எழுதி போட்டு சொல்கிறேன். இதுதான் இதோட சுருக்கம் அதுதான். ஓகே, அப்போ இந்த பாடம் இதோட முடியுது. 8வது பாடம் 9வது பாடம் இதோட முடியுது. 10வது பாடம் ஆரம்பிக்குது. ஆஹிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.